சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, சைனா ஏன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் எப்பவுமே என் ஸ்டூடண்ட்ட சொல்லுவேன். ஜியோ பாலிட்டிக்ஸ் அதாவது உலக அரசியல பத்தி தெரியணும்னா, வேர்ல்டு மேப்ப படிங்க அப்படின்னு. ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல சைனா பாகிஸ்தான சப்போர்ட் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா, சவுத் ஏசியன் நாடுகள உங்களால பார்க்க முடியும். அதாவது ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், மியான்மர், சைனா இந்த மாரி நாடுகள. இதில சைனா மட்டும் கொஞ்சம் பெரிய நாடு. ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய நாடு. ஆனா, என்னதான் அது பெரிய நாடா இருந்தாலும், அது இந்தியா மாதிரி கிடையாது. மக்கள் எல்லாருமே அந்த ஈஸ்ட் சைட் ஆஃப் சைனால தான் வாழ்றாங்க. இந்தியால எல்லா மக்களும் பறந்து விரிஞ்சு வாழ்வாங்க. ஆனா, சைனால பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்ட் சைடு தான் நெறைய மக்கள் வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 70லேருந்து 80% அந்த சைடு வாழ்றாங்க. இதே இந்தியாவ ஒட்டுன பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு 20லேருந்து 30% மக்கள் தான் வாழ்றாங்க. இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய முக்கியமான நகரங்கள் ஷாங்காய், பீஜிங், யூஹான் எல்லாமே மக்கள் அதிகமா வாழ்ற அந்த ஈஸ்ட் பகுதியில தான் இருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு அரேபியா, ஓமன், ஈரான்லேருந்து ஆயில சைனா எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அரேபியன் கண்ட்ரீஸ் அதாவது ஈரான், அரேபியன்லாம் இருக்கு இல்லையா? அங்கேருந்து கப்பல் வழியா தான் கொண்டு போவாங்க. கப்பல் வழியா கொண்டு போய் ஸ்ரீலங்கால போய் ரீஃப்யூயல் பண்ணிட்டு, மறுபடியும் அத வந்து இந்தோனேஷியா, மலேசியாக்கு நடுவுல இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா அதாவது அந்த 2 நாடுக்கு நடுவுல அந்த கேப் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கான்னு சொல்லுவாங்க. அந்த வழியா மூவ் பண்ணி கொண்டு போய் அவங்களுடைய சிட்டீஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஒருவேளை நாளைக்கே இந்தியாக்கும், சைனாக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலேண்ட் அந்த கிரீன்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அவங்க அங்க இருக்க கடற்படை இல்ல இந்தியாவுடைய படை வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவ ஈஸியா பிளாக் பண்ணிருவாங்க. இது சைனாக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனை வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க உருவாக்குனது தான் சிபிஇசி. அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். அந்த ரூட் படி பார்த்தீங்க அப்படின்னா, கப்பல் வழியா பாகிஸ்தானோட போர்ட்டுக்கு பொருட்கள கொண்டு வந்துட்டு, அத பாகிஸ்தான் வழியா சைனாக்குள்ள கொண்டு போகணும். இப்போ பாகிஸ்தான் வழியா சைனாக்கு கொண்டு போற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அது காஷ்மீரோட ஒரு கார்னர தொட்டு தான் போகுது. நான் ஷேட் பண்ணியிருக்க ரீஜியன பாருங்க. அந்த ரீஜியன் என்னதான் இந்தியாவுடைய மேப்ல இருந்தாலும், இப்போ அது பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால அந்த ரோடு அந்த இந்தியாவுடைய அந்த காஷ்மீர் பகுதிய தாண்டி சைனாவுடைய மெயின் சிட்டிக்கு தான் போகும். ஸோ இத வந்து சிபிஇசி அப்படின்னு சொல்லுவாங்க. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். ஒருவேள இந்தியா வந்து பாகிஸ்தான்ட்டருந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது அந்த சிபிஇசி ரோடையும் பிளாக் பண்ணிரும். அதுக்காக தான் சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க.